என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தாமதித்திருந்தால் கூட உன் வாழ்க்கையில் உனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒரு உறவை நீ இழந்திருப்பாய். அப்படி ஒரு விஷயம் உனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த கருப்பன் வேகமாக ஓடி வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் என்பதையும், எப்படி உனக்கு பிடித்தமான ஒரு உறவு உன்னை விட்டு செல்லும் என்றும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கருப்பன் நடந்தது என்னவென்று உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. கொடுத்த போதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பலனாக இருந்த ஒரு உறவு இனி உன்னை விட்டு பிரியும் என்றால் அதை உன்னால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உறவு உன்னை விட்டு செல்வதை நீ ஒரு நாளும் அனுமதித்து விட மாட்டாய். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்த இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு வேதனையை கொடுத்தது, துன்பங்களை கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ தேடிக்கொண்டிருக்காமல் இன்று இருக்கின்ற நிலையை எப்படி மட்டும் நீ தக்க வைத்துக் கொள்வது என்பதில் மட்டும் நீ சிந்தனைகள் இருக்கட்டும். முடிந்தால் எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி அதை உன்னால் மாற்ற முடிந்தாது. நடந்து கொண்டிருக்கும் போது அதை நீ கவனமாக செய்யலாம். இனி வரக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் போதும். வேறு எதையுமே நினைத்து என் குழந்தை நீ அதிகமாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உனக்கு தெய்வம் துணை நிற்கின்ற போது இந்த நேரத்தில் நீ எந்த ஒரு தவறை செய்தாலும் அது உனக்கு தான் எதிராக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நாம் இருக்கும் போதே இவர்கள் இந்த விஷயத்தை செய்கிறார்களே, நாம் இல்லாத போது இவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்று தெய்வம் உனக்கு எதிராக நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உருவாகாமல் நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிர்வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். நீ செய்த ஒரு சிறிய தவறினை ஒரு உறவை இழக்க நேரிருப்பாய் என்று சென்றிருக்கும் போது கருப்பன் வந்துதான் அதில் உனக்கானவற்றை நான் தேடி கொடுக்க வேண்டும் என்ற விதி இருக்குமானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அல்லவா? உன்னோடு உன் அப்ப நான் வந்துவிட்ட நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த துன்பம் நடக்கவே வேண்டும் என்ற விதி இருந்திருக்காது. ஏனென்றால் அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையிலும் இருந்திருக்கின்றது. அதனால் இந்த நிலையை கண்டு நீ எக்காரணம் கொண்டும் வருத்தப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான். அதனால் கருப்பன் உன்னை காப்பாற்றி விட்டேன் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் என் பிள்ளை, உனக்கு இனிமேல் எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக வாழ்க்கையில் இவர்களால் நடக்க முடியாதபடிக்கு ஒரு நிலையும் நான் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற எல்லாம் என்னவென்று இனிமேல் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் குழந்தையே, பேசுகின்றாய், பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இனி எப்போதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராதபடிக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பண்ண சாமி உன் வாழ்க்கையில் வந்து இவர்களை அடையாளம் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. நீ செய்கின்ற தவறை திருத்திக் கொள்ள வேண்டுதான் என்று சொல்கின்றேன்.
அவசரப்பட்டோ ஆத்திரப்பட்டோ இதை நீ செய்யவில்லை. நிதானமாகத்தான் இந்த தவறை நீ செய்தாய். ஆனால் என் பிள்ளையின் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அந்த நேரத்தில் நீ யோசிக்கவே இல்லை. அவ்வளவுதானே தவிர வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ யோசிக்கவே இல்லை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள், இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு புரிதலை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ நம்பு. ஒவ்வொரு நாளும் உனக்கு நடக்க இருக்கின்ற என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. ஆனால் நினைத்ததை செய்துவிட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நீ செய்கின்ற இந்த விஷயத்தினால் பாதிப்புகள் வந்தால் எதிர்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு துணிச்சல் உனக்கு இருக்கின்றது. துணிச்சலும் தைரியமும் உனக்கு இருப்பது தவறு கிடையாது. ஆனால் அந்த துணிச்சலும் தைரியமும் இருப்பது நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு பாதிப்பினை கொடுக்காது. அதனால் உனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக இன்னொருவருக்கு அழிவு ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால்தான் அப்பன் உன்னிடத்தில் இதனை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போதெல்லாம் அப்போது உன்னுடைய மனது இந்த கருப்பனை நோக்கி எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அதே போலதான் தெய்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? உன்னை நம்பி ஒருவர் பகிர்ந்து கொள்ளும் விஷயம் எப்போதும் ரகசியம் காக்கப்பட வேண்டும். அதை உன்னால் காக்க முடியாது என்றால் நீ மற்றவரின் ரகசியங்களை கேட்க ஒருபோதும் தயாராக இருக்கக்கூடாது. அவர்கள் சொன்னால் கூட அதை நீ கேட்காமல் அந்த இடத்தை விட்டு விலகி செல்ல வேண்டும். இல்லை என்றால் என்னிடத்தில் சொல்ல வேண்டாம். இது என் மனதிற்குள் கிடையாது. நான் யாரிடமாவது சொல்லிவிடுகிறேன் என்கின்ற விஷயத்தை அவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும். இல்லாது போக அவரிடத்தின் கதைகளை சுவாரஸ்யமாக கேட்பதும், கேட்டு முடித்த பிறகு யாரிலாவது இதை சொன்னால்தான் நமக்கு உறக்க வரும் என்று நினைத்து அந்த விஷயத்தை செய்வதும் மிக பெரிய தவறல்லவா? அதிலும் உன்னோடு நெருக்கமான ஒரு உறவு, உன் மீது அதிக அன்பு கொண்ட ஒரு உறவு, உன் மீது வைத்திருக்கின்ற ஒரு உறவு தன்னை பற்றிய ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் செய்ய துணியும் போது அதை நீ சற்றென்று இன்னொருடத்தில் சொல்ல துணிந்து தவறல்லவா? கருப்பா, என்னதான் சொல்ல வருகிறாய் என்று கேட்கின்றாயா? என் குழந்தையே, நீ ஒரு உறவை இழக்க வேண்டிய காரணம் வந்ததற்கு இதுதான் விஷயம். ஏனென்றால் என் குழந்தையே, இந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அது என்னவென்றால் அவர்கள் உன்னிடத்தில் சொன்ன விஷயம். அவர்கள் வாழ்க்கை பற்றிய அந்த ரகசியத்தை இன்னொரு இடத்தில் சொல்ல முயற்சித்ததுதான் என்பதையும் இந்த கருப்பன் சற்றென்று கண்டுகொண்டேன். தடுத்து நிறுத்தியும் விட்டேன். உன்னுடைய மனநிலை நல்ல விஷயத்தை உன்னை நான் சொல்ல விடாமல் செய்துவிட்டேன். ஏனென்றால் நீ சொல்ல இருந்தாயானால் அந்த விஷயம் உடனடியாக யாரை பற்றி பேசுகின்றாயோ அவங்க செவிகளுக்கே சென்று சேர்ந்திருக்கும். அதுவும் சாதாரணமல்ல. இப்படியெல்லாம் நடக்கிறதே, நீ அத்தனையும் விஷயங்களையும் மறைக்கிறாயே என்று சொல்லி அவர்கள் மனது காயம்படும்படி கேட்பதற்கான ஓரிடத்தில் நடந்து துணிந்திருப்பாய் என்பதுதான் உண்மை. இப்படி ஒரு விஷயம் மட்டும் இந்த உறவு இனி ஒருபோதும் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. இனி ஒருபோதும் உன்னோடு பழக்கத்தை வைத்துக் கொள்ளாது. இதைதான் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் குழந்தையை, நான் எப்போதும் நான் என்ன செய்வது என்று சரி என்று நினைக்கின்றோம். இவரிடத்தில் தானே சொல்கின்றோம். ஆனால் என்ன செய்ய போகிறது என்று நினைக்கலாம். ஆனால் நினைப்பது போலதான் அவர்களும் நினைக்கிறார்கள் என்று ஒருபோதும் எண்ண முடியாது அல்லவா? நீ யோசிப்பது போலதான் அவர்களும் யோசிப்பார்கள் என்று எண்ண முடியாதல்லவா? உனக்கு தான் நெருக்கமானவர்கள், அவர்களுக்கு அல்ல.
அதனால் அவர்களுடைய முக்கியத்துவம் என்னவென்று அவர்களுக்கு புரிய போவதும் கிடையாது. யாரிடத்திலாவது அவர்கள் உறக்கமே வரும் என்ற நிலை இருக்கும்போது இது போன்ற செயல்களில் என் பிள்ளை நீ எப்போதுமே கவனமாக இருக்க வேண்டும். நான் நினைப்பதும் நான் சொல்கின்ற விஷயத்தை எல்லோரும் ரகசியம் காப்பார்கள் என்று நினைத்து நீ ஒருவரிடத்திலாவது சொல்லி சென்றிருந்தால் அதன் பிறகு ரகசியம் என்பதுதான் அர்த்தம். எங்கே இருக்கின்றது ரகசியம் என்பதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? எப்போதுமே அந்த விஷயம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே எந்த நிலையிலும் அதை நாம் வெளியில் சொல்லிவிடக்கூடாது. நீ வெளியில் சொல்ல வேண்டும் என்று நினைத்த பிறகு அது எப்படி ரகசியமாக இருக்கும்? எப்பேற்பட்ட விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக கொண்டு உன் முன்னால் அடைக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமலும் நீ நிச்சயமாக பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனதாகிவிட வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு. நான் இருந்து உனக்கு நடத்துவேன், அதை நன்மைக்காகவும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இனிமேல் எல்லா விஷயங்களும் உனக்கானதாக என்பதை மாறிவிடும் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நீ இந்த தவறை செய்யவில்லையே என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு எப்போதும் நம்மை நம்பி ஒருவர் சொல்கின்ற விஷயங்களை நாம் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லக்கூடாது என்பதை புரிந்து கொள். நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? இதை பற்றிய ஒரு விஷயம் தெரிந்துவிட்டால்தான் யாரோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவரிடத்தில் இந்த விஷயம் சொல்வதன் மூலமாக அதை தொடரும் என்றால் அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை செய்து அவரிடத்தில் நட்பை இவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். இந்த விஷயம் மிக பெரிய தவறான காரியம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்று செய்வது எல்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இன்னொருவரை பற்றி நீ பேசுகிறாய் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் உன்னோடு பேசுகிறார் என்றால் அவர்கள் சுயநலவாதிகள் அல்லவா? நிச்சயமாக காரியத்திற்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்றுதானே அர்த்தம். அதனால் இது போன்றவரிடத்தில் எப்போதும் தேவையில்லாத ஒரு நட்பையும் நீ வளர்த்து கொள்ளாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. இந்த கருப்பன் சொன்னது போல யாரை பற்றியும் நம் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது. ஒரு முறைக்கு 1000 முறை யோசிக்க வேண்டும். ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து இந்த என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இவர்கள் என்ன செய்கிறார்கள், நாம் யாரை நம்புகிறோம் என்பதிலெல்லாம் உன்னுடைய தெளிவு நிறைவாக இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நீ இருந்துவிட்டால் போதும். வேறு எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காதபடிக்கு அத்தனை உறவுகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உன்னை தேடி வந்து ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். அவரிடத்தில் சொல்ல இந்த விஷயம் வேறு எங்கு செல்லாது. இவரிடத்தில் சொன்னால் இது கிடைக்கும் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்தை பற்றியும் பேசியும் தேவையில்லாத எண்ணங்களையும் நமக்குள் வளர்த்து கொண்டும் காயப்படுத்துவது என்பது மிகப்பெரிய தவறு என்பதையும் நீ உணர்ந்து விட்டால் போதும். நடப்பதெல்லாம் நல்லதற்காகத்தான். இனி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான்.
கருப்பன் சொன்னது போல இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் ஒருபோதும் செய்து விடாதே. நீ செய்யும் போது ஒரு விஷயத்தை சிந்தித்துக்கொள். நாளை நமக்குள் இதே நிலைமைதான் என்று நாமும் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று நிச்சயமாக இது உன்னை எப்படி பாதிக்குமோ அதே போலதான் மற்றவர்களையும் பாதிக்கும் என்கின்ற எண்ணத்தை நீ வைத்திரு. நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எந்த நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து செய்ய தொடங்கு. அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.